என்ன சமையலோ என்ன சமையலோ. சென்னா மசாலா பண்ணலாம். அதுக்கு 1.5 கப்பு சென்னா ஓவர் நைட் ஊற போட்டுட்டு நெக்ஸ்ட் டே காத்தால் குக்கரில் 4-5 சவுண்டு விசில் நல்லா விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் போடும்போது ஒரு துளி மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் சால்ட், அப்புறம் ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய் போட்டுட்டு நல்லா குக்கரில் மசிய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு வேணுங்கிறது கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1.5 ஸ்பூன் தனியாப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 இன்ச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 வர மிளகா, 2 இல்லை 3 தக்காளியை மிக்சியில் நல்லா அடித்து பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஜூஸ் அது 1 கப்பு. எல்லாம் ரெடியான உடனே கடைசியாக போடுறதுக்கு 1 ஸ்பூன் சென்னா மசாலா, அப்புறம் தூவறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி. குக்கரில் சென்னா போட்டாச்சு. அதுக்கு துளி மஞ்சள் பொடி, சால்ட், கொஞ்சம் விளக்கெண்ணெய், ஒரு 4-5 சவுண்டுக்கு குக்கரில் விசில் விட்டுடலாம். அஞ்சு சவுண்ட் வந்துருக்கு குக்கரில் சென்னாக்கு. சென்னா மசாலாவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். தவால் நல்லா எண்ணெய் போட்டாச்சு 2 ஸ்பூன். இப்போ கொஞ்சம் ஜீரகம் நல்லா அது பொரியட்டும். இந்த பெருங்காயம், வெங்காயம் போட்டுலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட், 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை போட்டுருவோம். இது வேக வைக்கல, ஜஸ்ட்டு பொட்டேட்டோ தான், ரா பொட்டேட்டோ. கொஞ்சம் இந்த வெங்காயத்தோடு நல்லா குக் ஆகட்டும். பொட்டேட்டோ கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ மசாலா சாமான்லாம் போட்டுடலாம். சில்லி பவுடர், தனியா, அப்புறம் ஜீரக பவுடர். இது எல்லாம் கொஞ்சம் குக் ஆகட்டும். ரொம்ப அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த மசாலாவும் குக் ஆகிடும், அடியும் பிடிக்காது. உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் எல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் டொமேட்டோ பேஸ்ட் போட்டுடலாம். தக்காளி போட்டிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர், அந்த ஒரே சமயத்தில் எல்லா சில்லி பவுடர் எல்லாத்துக்கும் போய்க்குள்ள கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த காரம் உப்பு எல்லாமே இறங்கும். கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சோண்டு ஜீரக பவுடர், கொஞ்சோண்டு சால்ட். இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த உருளைக்கிழங்கு நல்லா தக்காளியோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெந்த சென்னா தூக்கி உள்ளே போட்டுடலாம்.
கொஞ்சம் குக்கருக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு மூடி வச்சு மூடி போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. பொட்டேட்டோவும் கொஞ்சம் வெந்திருக்கு. ஒரு 5 சவுண்ட் ஆகிடுது. நல்லா வெந்துடுது. இந்த வெந்த சென்னாவை அப்படியே உள்ளே போட்டலாம். தண்ணியோடு போட்டலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட்டு காரம் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வேணுங்கிறத இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சோண்டு சால்ட் வேணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகா பொடியும் ஒரு அந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். சின்ன மசாலா நல்லா ரெடி ஆகிடுத்து. கடைசியாக ஒரு ஸ்பூன் மசாலா பவுடர் சென்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிலாம். சின்ன மசாலா ரெடி.